ஒரு சிவராத்திரி இரவு, அமைதியும் ஆழ்ந்த பக்தியும் நிறைந்த அந்த நேரத்தில் ஒரு பிராமணர் சிவன் கோயிலில் தீபங்களை ஏற்றிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு தீபமும் ஒரு பிரார்த்தனை போல எரிந்தது. தீபங்களையும் ஏற்றி சிவபெருமானை வணங்கி கோயில் கதவுகளை மெதுவாக மூடி அவர் சென்றார். அந்த நிசப்தமான இரவில் ஒரு சிறிய எலி கோயிலுக்குள் வந்தது. விளையாட்டாக ஓடி அறியாமலே அந்த தீபங்கள் அணையாமல் இருக்க உதவியது. இரவெல்லாம் தீபங்கள் எரிந்து கொண்டே இருந்தன. இதனை சிவபெருமான் கவனித்தார். கருணையின் வடிவமான சிவபெருமான் அறியாமலான பக்தியும் உண்மையான சேவையும் அவரது உள்ளத்தை மகிழ்வித்தது. சிவபெருமான் அருளினார். அந்த எலிக்கு ஆசீர்வாதம் அளித்து அடுத்த பிறவியில் ஒரு மாபெரும் மன்னனாக பிறப்பாய் என்று வரமளித்தார். காலம் கடந்தது. ஒரு ராஜவம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவனே மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி வளர்ந்து ஒரு சிறந்த அரசனானார். யார் வந்தாலும் எதையும் மறுக்கவில்லை. பசி, துன்பம், ஏழ்மை அவர் ஆட்சியில் அறியப்படாதவை. ஆனால் மக்கள் மெல்ல மெல்ல கடவுளை மறந்தனர். மன்னனையே தெய்வமாக எண்ணத் தொடங்கினர். இதைக் கண்ட நிதி தேவதைகள் கோபமடைந்தனர். அந்த நேரத்தில் மகாபலியின் காலில் ஆறாத காயம் ஏற்பட்டது. மருத்துவம், சித்தம், ஆயுர்வேதம் எதுவும் பயனளிக்கவில்லை. ஒரு மூத்த புரோகிதர் கூறினார், இது சாபம் அரசே, மதுரை மீனாட்சி அம்மனை சரணடைய வேண்டும். மகாபலி எளிமையுடன் மதுரை நோக்கி பயணமானார். நாள் இரவு கடந்து மீனாட்சி அம்மன் கோயிலை அடைந்தார். அந்த இரவு கோயிலில் உறங்கிய போது அம்மன் கனவில் தோன்றி கூறினாள், ராமநாதபுரம் அருகே திருவெற்றியூர் செல். அடுத்த நாள் காலை மகாபலி பயணமானார். திருவெற்றியூர் என்று எழுதப்பட்ட பழைய வழிகாட்டி பலகை அவரை காட்டுக்குள் அழைத்தது. மனிதர் இல்லாத அடர்ந்த வனம். அங்கு ஒரு வில்வ மரம், ஒரு புனித தீர்த்தம். அதில் நீராடி வில்வ மரத்தைச் சுற்றிய போது அவர் தவறி விழுந்தார். அப்போது அற்புதம் நிகழ்ந்தது. காலில் இருந்த காயம் முழுமையாக குணமானது. கண்களில் கண்ணீர், உள்ளத்தில் நன்றி. சிவனுக்கும் பகவம்பிரியாள் அம்மனுக்கும் கோயில் கட்டினார். அந்த புனித நீர்நிலையே வாசுகி தீர்த்தம். இன்றும் திருவெற்றியூரில் பகவம்பிரியாள் அம்மன் அருள் பாலிக்கிறாள்.